டிசம்பர் 2 1976 ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவின் அரசு தலைவராக பொறுப்பேற்ற நாள். டிசம்பர் 2 1976 அவரது புரட்சிகர வரலாற்றில் இந்நிகழ்வு மற்றுமோர் மைல்கல். ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவைச் சேர்ந்த பொது உடைமை புரட்சியாளரும் பொது உடைமை அரசியல்வாதியும் ஆவார். கியூபாவில் 1959 புரட்சியை வழிநடத்தி புல்ஜென்சியோ பாட்டிஸ்டாவின் அரசை வீழ்த்தி தலைமை அமைச்சர் பொறுப்பை ஏற்ற காஸ்ட்ரோ 1959 முதல் 1976 வரை கியூபாவின் பிரதமராகவும் 1976 முதல் 2008 வரை ஜனாதிபதியாகவும் பொறுப்பு வகித்தார். கியூபாவின் பொது உடைமை கட்சியின் முதல் செயலாளராக 1965 பதவியேற்ற இவர் கியூபாவை ஒற்றை கட்சி சமூக உடைமை குடியரசாக்கினார். 49 ஆண்டுகள் கியூபாவை ஆண்ட காஸ்ட்ரோ பிப்ரவரி 24 2008 அன்று பதவியிலிருந்து விலகினார். உலகத்தில் நீண்ட காலத்துக்கு தலைமை பொறுப்பில் இருந்த தலைவர் காஸ்ட்ரோ மட்டுமே.